அஸ்லாம் விசாரணை தொடங்கி வேகமாக செயல்பட்டான். அங்குள்ள குளத்தில்தான் அந்த 3 வாலிபர்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்று கிராமத் தலைவர் சொன்னபோது அஸ்லாம் ஆழமாக யோசித்தான். இப்பொழுது அந்த 3 நபர்கள் யார்? அவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? அவர்களுக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம் என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி சென்றான் அஸ்லாம். அதன் சம்பந்தமாக அஸ்லாம் தனக்கு கீழ் உள்ள அதிகாரிகளுக்கு ஒரு கட்டளையிட்டான். அந்த கட்டளையின் மூலம் அந்த அதிகாரிகள் விசாரித்து பின் அவனுக்கு ஒரு தகவல்களை அனுப்பினர். 2 நாள் கழித்து அஸ்லாம் கையில் ஒரு அறிக்கை இருந்தது. அந்த அறிக்கையில் அவனுடைய கீழ்நிலை அதிகாரிகள் செய்த விசாரணை குறிப்பும் இருந்தது. இப்பொழுது அஸ்லாம் அந்த விசாரணை அறிக்கையை படித்து பார்த்தான். அந்த விசாரணையில் அந்த 3 வேறு வேறு துறைகளில் வேலை செய்து வந்தார்கள் என்பதும், ஆனால் அவர்கள் 3 ஒரே கல்லூரியில் படித்த நண்பர்கள் என்பது தெரிய வந்தது. அந்த 3 நபர்களை பற்றிய விவரங்கள் ஒரு பக்கத்தில் எழுதியிருந்தது. 1ஆம் விக்னேஷ் புகைப்படக் கலைஞர், பழங்கால கட்டிடங்களையும் இயற்கை அழகையும் படம் பிடிப்பதில் ஈடுபாடு கொண்டவன். 2ஆம் அஜய் வரலாறு ஆராய்ச்சி பண்ணும் மாணவன், பழங்கதைகள் தொன்மையான செய்திகளில் ஆர்வம் கொண்டவன். 3ஆம் ரஹீம் மந்திரம் மாயாஜாலம் குறித்த ஆராய்ச்சி செய்யும் விஞ்ஞானி. அஸ்லாம் கிராமத்தில் உள்ள பழைய பள்ளிவாசலின் மூத்த பராமரிப்பாளரான ரஜாக் ஹாஜியாரை சந்திக்கிறான். அவர் காலமங்கைபுரத்தின் மர்மத்தை அஸ்லாமிடம் சொல்லத் தொடங்குகிறார். சில ஆண்டுக்கு முன்பு இங்கு ஒரு அகல் ஆராய்ச்சி குழு வந்ததாகவும், அந்த குழுதான் இந்த பள்ளிவாசல் சில நூற்றாண்டுக்கு முன்பு கட்டப்பட்டது என்றும், இது ஒரு பண்டைய தொழில்நுட்ப வடிவத்தில் உள்ளது என்றும் ஆராய்ந்து கூறினார்கள். இன்று ராஜா ஹாஜியார் அஸ்லாம் இடம் கூறிக்கொண்டிருந்தார். அப்போது அஸ்லாம் குறுக்கிட்டு அந்த பள்ளிவாசல் குளத்தின் பின்புறம் ஒரு நடு இரவில் அவன் கண்ட ஜின்னை பற்றி கூறி சந்தேகம் கேட்டான். ஜின்கள் மனிதர்களைத் தவிர வேறு உலகத்தில் வாழும் பிராணிகள். அவர்கள் மனிதர்களைப் போல் அறிவும் உணர்வுகளும் கொண்டவர்கள். நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். சில ஜின்கள் குறிப்பிட்ட இடங்களில் குடியேறி அவர்களுடைய ஆற்றலை நிகழ்த்துகிறார்கள். இந்த பள்ளிவாசல் பின்புற குளம் அத்தகைய ஒரு ஜின்னின் வசிப்பிடம் என்று ரஜா ஹாஜியார் கூறினார். இப்பொழுது அஸ்லானுக்கு மீண்டும் ஒரு சந்தேகம். அங்கு ஜின் வாழ்வது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதன் அறிகுறிகள் குறி உங்களுக்கு எப்படி தென்பட்டது என்று கேட்டான். சில ஆண்டுக்கு முன்பு இங்கே வந்த தொல்லியல் துறை பள்ளிவாசலை ஆராய்ச்சி செய்து மட்டும் இல்லாமல் அந்த குளத்தையும் ஆராய்ச்சி செய்ய முயற்சி செய்தனர். அப்போதுதான் அந்த ஜின் வெளிப்பட்டது என்று ரசாக் ஹாஜியார் கூறினார். அஸ்லாம் அந்த ஆராய்ச்சி நடத்தியவர்கள் யார் யார் என்று உங்களால் கூற முடியுமா என்று ரஜாக் ஹாஜியாரிடம் கேட்டான். அதற்கு ரசாக் ஹாஜியார், சந்திரமோகன் என்ற ஒரு நிபுணரின் தலைமையில் 13 பேர் கொண்ட குழு ஒன்று வந்திருந்ததாகவும், இந்த குழுவிலிருந்து ஒரு நபர் பள்ளிவாசலுக்கு பின்னால் உள்ள குளத்தில் ஒரு சுல்தானின் வாள் இருப்பதை கண்டுபிடித்தார். அதை எடுத்துச் செல்லும் போதுதான் அந்த சின்னவர்களை இங்கிருந்து விரட்டி அடித்தது என்று பதில் கூறினார். திடீரென்று அஸ்லாம் தனது பையிலிருந்து ஒரு புகைப்படத்தை வெளியிலே எடுத்தான். இந்த புகைப்படத்தில் உள்ளது யாராவது ஒருவர் அந்த குழுவில் இருந்தார்களா என்று ரஜாக் ஹாஜியாரிடம் கேட்டான். ஆம், ஒருவர் அல்ல, இந்த 3 அந்த குழுவில் இருந்தார்கள். இதில் அந்த சுல்தானின் வாள் இந்த குளத்தில்தான் இருக்கிறது என்று கண்டுபிடித்தவர் இந்த நபர்தான் என்று ஒருவரை சுட்டிக்காட்டினார். அவர் சுட்டிக்காட்டிய படத்தை அஸ்லாம் பார்த்தான். அது ரஹீமின் உருவம் காண்பித்தது. அஸ்லாம் அதிர்ச்சியடைந்தான். அந்த 3 அந்த ஜின்னின் காரணமாகவே மாயமானார்களா என்று கேட்டான். ஆமாம், அந்த 3 இந்த குளத்தில் உள்ள சக்தியை தெரிந்து கொள்ள முயன்றார்கள். ஆனால் சில விஷயங்களை மனிதர்கள் தொட்டு பார்க்க கூடாது என்று ரஜாக் ஹாஜியார் மர்மமான சிரிப்புடன் சொன்னார். அவர்களை காப்பாற்றுவதற்கு எதுவும் வழியுள்ளதா? இல்லை, அவர்களை அந்த ஜின் கொண்டிருக்குமா என்று அஸ்லாம் ரஜாக் ஹாஜியாரிடம் கேட்டான். அதற்கு ராஜக்கு ஹாஜியார், இல்லை, அந்த ஜின் அவர்களை கொன்னிருக்காது. அவர்களை பயமுறுத்தி
கைதிகளாகவே அமர வைத்திருக்கும் என்று கூறினார். நள்ளிரவு தகஜித் தொழுகைக்கு முன் அந்த குளத்திற்கு சென்று சூரத்துல் ஜின் சூராவை ஓதி பிறகு அந்த ஜின்னின் பெயரை கண்டுபிடித்து அதை உச்சரித்து அந்த 3 நபர்களின் பெயரையும் கூறினால் அவர்களை விடுதலை செய்துவிடும் என்று சொன்னார். அந்த ஜின்னின் பெயரோ இல்லை அதை கண்டுபிடிக்கக்கூடிய வழியோ உங்களுக்கு தெரியுமா என அஸ்லாம் கேட்க, இல்லை, எனக்கு ஜின்னின் பெயர் தெரியாது, ஆனால் அதை கண்டுபிடிக்கும் வழியும் அதற்கான சூறாவும் சூரத்துல் மன்சில் என்கிற ஒரு நூலில் உள்ளது. அந்த நூல் தொல்லியல் துறை அதிகாரிகளிடம் இருக்கிறது என்று ஹாஜியார் பதில் சொன்னார். ஹாஜியார் கூறிய அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டு அஸ்ஸலாம் அங்கிருந்து விடைபெற்று வீட்டை நோக்கி நகர்ந்தான். செல்லும் வழியில் அவனுக்குள் பல யோசனைகள் ஓடியது. தொல்லியல் துறையில் வேலை பார்த்த மூவரும் எதற்காக மீண்டும் கிராமத்திற்கு சுற்றுலா பயணிகள் போல் வர வேண்டும் என்ற கேள்வி உன் மனதிற்குள் ஆழமாக ஓடிக்கொண்டிருந்தது. அஸ்லம் தன் வீட்டை அடைந்ததும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து அவனை அசுவாசப்படுத்திக் கொண்டிருந்தான். அந்த மூவரும் தங்கியிருந்த அறையில் இருந்த பொருட்களை கைப்பற்றிக் கொண்டு அஸ்லாம் தன் வீட்டில் வைத்திருந்தது அவனுக்கு திடீரென நினைவு வந்தது. உடனே சென்று அஸ்லாம் அந்த பொருட்களை பிரித்து பார்த்தான். அதில் சூரத்துல் மன்சில் என்ற ஒரு பெரிய நூல் அவன் கண்ணில் தென்பட்டது. இப்போது அஸ்ஸானுக்கு முழுமையாக புரிந்தது. அவர்கள் மூவரும் அந்த வாளை எடுப்பதற்காகவே இங்கே வந்து அந்த ஜின்னிடம் மாட்டிக்கொண்டுள்ளனர். அஸ்லாம் சூரத்துல் மன்சிலுடன் அந்த குளத்திற்கு சென்று வழக்கத்தை தீர்க்க முடிவு செய்கிறான். இரவு நேரம் குளத்தின் அருகே நின்று சூரத்துல் சீன் சூறாவையும் அல் காதிர் என்ற பெயரையும் உச்சரித்தான். திடீரென்று குளத்தின் நீர் கொதித்தது போல குமுறத் தொடங்கியது. மங்கலான ஒரு புகை எழுந்து அதிலிருந்து ஒரு உயரமான சிவப்பு கண்களுடன் கூடிய உருவம் தோன்றியது. அதன் கைகள் அரபி எழுத்துக்கள் பொறிந்த ஒரு சங்கிலியினால் கட்டப்பட்டிருந்தது. நீங்கள் யார் என்று அஸ்லாம் தைரியமாக கேட்டான். நான் இந்த இடத்தின் காவலன். யாரும் என்னிடம் அனுமதி கேட்காமல் இங்கே வந்தால் அவர்களை இதை படித்து விடுவேன் என்று கோபமாக சொன்னது. அஸ்லாம் ரஜா காஜியாரிடம் கேட்ட தகவலின் மூலம் அந்த ஜினிடம் பேச முற்பட்டான். அந்த 3 வாலிபர்கள் தவறை புரிந்து கொள்ளவில்லை. தயவு செய்து அவர்களை விட்டுவிடுங்கள் என்று கெஞ்சினான். ஜின் ஒரு நிமிடம் சிந்தித்து, நீ கூறுவது உண்மை. அவர்கள் என்னை வணக்கமின்றி மரியாதையின்றி நெருங்கினர். ஆனால் உன் மனதில் பயம் இல்லாமல் நேர்மையாக பேசுகிறாய். அவர்களை விடுவிக்கிறேன் என்று கூறி ஒரு வலிமையான காற்றை எழுப்பியது. நீரின் ஆழத்திலிருந்து அந்த 3 வாலிபர்களும் மெல்ல எழுந்து கரையில் வந்து விழுந்தனர். அவர்கள் கண்களை திறந்து குழப்பத்துடன் சுற்று பார்த்தனர். அஸ்லாம் பெருமூச்சு விட்டான். காரணம் புரிந்தது. சில இடங்களில் மரியாதை வேண்டும். மனிதர்களும் ஜின்களும் சமாதானமாக இருப்பது அவசியம். ஜின் மறைந்து போனது. வழக்கு முடிவுக்கு வந்தது. ஆனால் காலமங்கைபுரத்தின் மர்மங்கள் முடிந்து விட்டதா? இல்லை. இப்போது அஸ்லம் கண்களை மூடி சற்று யோசித்தான். அந்த ஜின்னின் கைகள் விளங்கினால் பூட்டப்பட்டிருப்பதைக் கண்டு சற்று அதிர்ச்சியடைந்தான். காரணம், சூரத்துல் மஞ்சிலில் யாரும் அல்-ராப்சின் என்றும் உச்சரிக்க வேண்டாம் என்று எழுதியிருந்தது. அஸ்லாம் இப்போது சற்று பயத்துடன் அந்த 3 இளைஞர்களையும் எழுப்பி, நீங்கள் யாராவது இந்த பெயரை உச்சரித்தீர்களா என்று கேட்டான். சற்று நடுக்கத்துடன், அதற்கு ரஹீமாம் நான் உச்சரித்தேன் என்று கூற, எதற்காக உச்சரித்தாய் என்று ஆவேசமாக கேட்டான் அஸ்லாம். அதற்கு அல்-ராப்சின் தான் எங்களை இங்கே அழைத்து வந்தார். அவர்தான் இந்த பெயரை உச்சரித்தால் மட்டுமே உங்களுக்கு அந்த வாள் கிடைக்கும் என்று கூறினார் என்று சொன்னதும் அஸ்லாமின் உடல் நடுங்கி வேர்த்து கொட்டியது. சற்று நடுக்கத்துடனே அஸ்லாம் மீண்டும் சூரத்துல் மன்சில் கிதாபை திறந்து அந்த அல்-ராப்சின் என்ற பெயருக்கான விளக்கத்தை படிக்கத் தொடங்கினான். அதில் அல்-ராப்சின் என்ற ஒரு கொடிய ஜின் அல் காதிர் என்ற ஜின்னை அடிமைப்படுத்தி தன் வசப்படுத்திக் கொண்டு குழந்தைகளை உணவாக உண்ணும் என்று குறிப்பிட்டிருந்தது.